வாழ்க்கையிலும் கூட எந்த ஆபத்துகள் நம் வாழ்க்கையிலே நேரிட்டாலும், என்ன ஒரு சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையிலே வந்தாலும், யார் நம்மளை நிந்தித்தாலும், அவமானப்படுத்தினாலும், கர்த்தர் நம்மளை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மேல் ஒரு தேவ திட்டத்தை வைத்திருப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை உன்னை கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்வார். ஆனால் உன்னை கொண்டுதான் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். எந்த ஒரு மனிதனும் உன்னை கீழே தள்ளவே முடியாது. கர்த்தர் தேவன் உன்மேல் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஆனால் உண்மையாலுமே நான் சொல்லுகிறேன், தேவன் உன்மேல் ஒரு திட்டத்தை வைத்தால் அது உன்னை கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதே போலதான் யோனாவுடைய வாழ்க்கையிலே அந்த பட்டணம் யோனாவை கொண்டுதான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் யோனாவின் மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, தேவன் உன்மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே உன்னை கொண்டுதான் அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்றுவார். அதை கொண்டுதான் கர்த்தர்